கிறிஸ்தலான் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கலாமா? இயேசுவின் மார்பினில் சார்வேனே, இயேசுவின் மார்பினில் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே. துன்பம் துக்கம் கண்ணி மறப்பேனே, மறப்பேனே, மறப்பேனே. காரிருள் மூடும் நேரத்தினில் கர்த்தாவும் பாதம் அண்டி நின்றேன். காரிருள் மூடும் நேரத்தினில் கர்த்தாவும் பாதம் அண்டி நின்றேன். எந்தனை மீட்டிட உந்தனை தீவி அன்பின் சொரூபியேன் இயேசுநாதா. எந்தனை மீட்டிட உந்தனை ஈந்தீரே அன்பின் சொரூபியேன் இயேசுநாதா, இயேசுநாதா. இயேசுவின் மார்பினில் சாருவேனே, சாருவேனே, சாருவேனே. துன்பம் துக்கம் கண்ணி மறப்பேனே, மறப்பேனே, மறப்பேனே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேராய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசேயின் காலம் முடிந்து இப்பொழுது யோசுவா அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் யோசுவாவோடு இருக்கிறார். இப்பொழுது யோர்தானுக்கு முன்பாக வந்தாகிவிட்டது. யோர்தானுக்கு முன்பாக எல்லாரும் பாளையம் இறங்கிறார்கள். ராத்திரியிலே அங்கே எல்லாரும் தங்குகிறார்கள். தங்கின பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு ராத்திரி ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டு. அப்பொழுது யோசுவா அதை அப்படியே போய் சொல்கிறான். இரவிலே யோர்தான் அண்டையில் பாளையம் இறங்கியிருந்த ஜனங்களிடம் யோசுவா சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அதே போலதான் கவலையோடு கண்ணிருந்து இதை கடந்துட்டேனா போதும், இந்த ஒரு பெரிய மலை போல எனக்கு முன்பாக பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் அப்படி இருக்கும், பலவீனங்கள், இது என்ன ரொம்ப பாடுபடுத்திட்டு இருக்கேன், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கிட்டுனா நான் மீண்டு வந்துடுவேன், நான் பிழைச்சிருவேன், என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இந்த பெரிய பிரச்சனை, இந்த வேலை இல்லாத பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, இந்த வீடு கட்டுற பிரச்சனை, பிள்ளையோட திருமண பிரச்சனை எனக்கு முன்பாக இருக்கிறது, இது ஒன்னையும் கடந்துட்டேன்னா நான் மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட சஞ்சலத்தோடு கவலையோடு ஏக்கங்களோடு இருக்கிற அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், நிச்சயம் செய்வார். நம்பிக்கையோடு இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்திலே இந்த இரவிலே ஆண்டவர் யோர்தான் அண்டையில் பாளையம் இருந்து இறங்கியிருந்த ஜனங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டார்களோ அதே போல இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான இரவு வேளைக்காக நன்றியா, நன்றியா. நாளை காலை முதல் உம்முடைய கிருபை, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடியா நன்றி ஐயா. உம்முடைய தாயை எங்களுக்கு கிருபை எங்களுக்கு பாராட்டினீங்களேப்பா, நன்றியப்பா. இந்த வேலையில கர்த்தாவே அப்பா, பல பிரச்சனை இதை நான் கடந்துட்டா போதும், நான் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன்னு சொல்லி இந்த பலவீனத்தை நான் கடந்துட்டா போதும், ஆண்டவர் என் குடும்பத்தை பராமரிப்பேன், இப்படி அநேக காரியங்களோடு அப்பா என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கருத்திலே தெரிகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அவர்கள் தங்களை அப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கருத்திலே தெரிகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அவளுக்கு முன்பாக நிற்கிற யோர்தானே கடந்தபடியாய் அப்பா கடறும்படியாய் பலவீனங்களை முறியடிக்கும்படியாய் ஆண்டவர் கஷ்டங்களை ஆண்டவர் கடன் பிரச்சனையை முறியடிக்குமாய் நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இன்று உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையிலும் கர்த்தாவே
நாளைக்கு என் தேவன் அற்புதத்தை கட்டளிடுவீராக தகப்பனே. நீங்க அற்புதம் செய்யுங்க தகப்பனே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தெரியும். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலங்கள் ஜெபத்திற்குள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.